இந்த 4 நூல்களினுடைய வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்து சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற போற்றலுக்குரிய புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு எம்பலம் செல்வம் ஐயா அவர்களே, இந்த புதுச்சேரி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்து அவர்களே, போற்றலுக்குரிய தமிழ் பேராசிரியர் திரு ஆதிகேசவன் ஐயா அவர்களே, இன்னும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே, புலவர் பெருமக்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இந்த 4 நூல்களையும் ஏற்றிருக்கின்ற 4 படைப்பாளிகளே, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா அடிப்படையில் ஒரு 4 கவிஞர்கள் தன்னுடைய சிந்தனையிலே உதித்ததை நூல் வடிவத்திலே இந்த சமூகத்திற்கு தந்திருக்கின்றார்கள். இந்த நூல் வெளியீட்டு விழா என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது நமக்கு 2 சிந்தனைகள் நம்மளுடைய மனதிலே வர வேண்டும். இது எந்த நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, வரப்போகின்ற நூற்றாண்டுகளிலும் சரி, நாமெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுதுக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை 2 செய்திகளின் அடிப்படையாக நமக்கு அமைந்திருக்கின்றது. ஒன்று, நல்ல நூல்கள், புலவர் பெருமக்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள், இவர்களெல்லாம் எழுதிய நூல்கள் எல்லாம் இதை தொல்காப்பியர், திருவள்ளுவர், நாயன்மார்கள், அருணகிரிநாத சுவாமிகள், சுப்ராசம், இப்படி பல்வேறு புலவர் பெருமக்கள், பல்வேறு படைப்பாளிகள் எல்லாம் எழுதிய நூல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் வழிகாட்டுதலாக இருக்கின்றது. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த நூல்களால் நமக்கு மிக அளவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நம்முடைய இந்த 4 நூல்களை பார்க்கின்ற பொழுது, இந்த நூல்கள் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை என்பது சில செய்திகள் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், சில செய்திகள் நமக்கு தெரியவில்லை. ஒன்று, நம்முடைய குடும்பத்திலே பெரியவர்கள் எல்லாம் இப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சொல்லிய வண்ணம் அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூல்களை பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கு சில சிந்தனைகள் வருகின்றன. இப்போது நீங்கள் எல்லாம் மயிலத்துக்கு வருகின்றீர்கள். இங்கே இருக்கின்ற விநாயகரையோ, பாலசித்தரையோ, முருகனையோ வழிபடுகின்றீர்கள், அவ்வளவுதான். அந்த மயிலத்தினுடைய சிறப்பு என்ன, தொன்மை என்ன, பல பேருக்கு தெரியாது. காரணம், அதுக்குரிய நூல்களை நாம் படிக்கவில்லை. ஏனென்று சொல்றால், இன்றைக்கு மயிலத்தில் எடுத்துக்கொண்ட 16 குலங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மயூராசல புராணம் என்று சொல்லக்கூடிய நூல். இதை எழுதியவர் வைத்தியநாத விருத்தாச்சலம் ஐயா அவர்கள் எழுதினார்கள். இது 250 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நூல்கள். அடுத்ததாக இந்த இன்றைக்கு நூல் முக்கியமாக சொல்லப்படுகின்ற நெருப்பிலே பூத்த மலர் என்று சொல்லக்கூடிய நூலை திருமதி மோனா ஐயனா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய கிராமம் பொம்மைப்பாளையத்தை சேர்ந்தவர்கள். உண்மையிலேயே அந்த பெண் ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளாக அவ்வப்பொழுதெல்லாம் வருவார்கள். முதல் முறையில் வந்த பொழுது இவர்கள் எழுதுவார்கள், இவர்கள் ஏதோ ஆசைப்படுகின்றார்கள் நினைத்தேன். ஆனால் உண்மையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய சிந்தனைகள் ஊற்று போல் வந்து கொண்டே இருக்கும். அந்த வழியில் நம்முடைய மூடாமர்கள் அவ்வப்பொழுதெல்லாம் என்னை பார்த்து நூல் சம்பந்தமாக பேசுவார்கள். எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக, என்றால் உள்ளூர் குளம் தீர்த்து குளம் ஆவாது என்று சொல்வார்கள். அதுபோல இல்லாமல் நம்ம ஊரை சேர்ந்த பெண் இப்படி ஒரு பாசமாக ஒரு நல்ல ஒரு தமிழர்களோடு கலந்துகின்றார் என்ற செய்தியை பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் இந்த பொம்மைப்பாளையத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவில் கூட இந்த தமிழ் சங்கம் தலைவர் அவர்கள் இந்த தமிழ்நாடு என்ற வார்த்தையை சொன்னார்கள். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, மேற்கே கோயம்புத்தூர் வரை இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற தமிழ்நாடு. இது 1954 என்று இருக்கின்றேன். அப்பொழுது அந்த மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டன.
அதற்கு முன்பாக நம்முடைய பகுதி மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொல்வார்கள். இந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளத்தினுடைய பெரும்பகுதி, கர்நாடகத்தினுடைய பகுதி, ஆந்திராவுடைய பகுதி சேர்ந்ததுதான் மெட்ராஸ் ஸ்டேட். சுதந்திரம் வாங்கும் போது இந்த மெட்ராஸ் ஸ்டேட் சொல்லக்கூடிய இந்த 4 மாநிலங்களைச் சேர்ந்த பகுதிகள் இருந்தன. அப்பொழுது என்ன, தமிழ் என்பது சாதாரண மொழி அல்ல, அது மட்டுமல்ல தொன்மையான மொழி. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய தமிழ் அன்றைக்கு 54 முன்பாக இந்த 4 மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒருவரோடு படுகின்ற போது நாம் தமிழர்கள், நாம் தமிழை மட்டுமல்ல தெலுங்கில் கற்றுக்கொண்டோம், பேசினோம். அந்த தெலுங்கு அடுத்தது கன்னடத்தையும் பேசினோம். அதுபோல அவர்களும் அந்த மொழியோடு கேரளத்தினுடைய மலையாள மொழியோடு நின்று விடாமல் அவர்களும் தமிழை பேசினார். இப்படி இந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடியது 4 மொழிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது, தமிழ் பிரதானமாக இருந்தது. இப்போது மாநிலங்கள் பிரித்த பிறகு அந்தந்த மக்கள் அந்தந்த மொழியிலே தான் நின்று விடுகிறார். எதுக்கு நான் குறிப்பிடுகிறேன், ஏதோ ஒரு மொழி என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல. ஒரு நூல் என்பது, ஏன்னா நான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளில் நாம் இருக்க மாட்டோம், அடுத்த தலைமுறை தான் இருக்கும். ஆனால் காலம் காலமாக தலைமுறைக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இந்த மொழியாகப்பட்ட நூல்கள் வடிவத்திலே வருகின்ற போது நமக்கு வெறும் துணையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பொம்மையப்பாளையம் நீங்கள் எல்லாம் பல பேர் இந்த இலக்கிய கலைச்சேவையா சென்னை காலகட்டம் போவீங்க. இந்த பொம்மையப்பாளையத்தினுடைய சிறப்பு நீங்கள் பல பேருக்கு தெரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே மனிதர்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நம்முடைய தமிழக அரசு சட்டசபையிலே நம்முடைய அமைச்சர் அவர்கள், துரைமுருகன் அவர்கள் புவிசார் மையம் என்ற ஒரு, அதாவது ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதை அறிவித்து 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார். இப்படி இந்த பொம்மையப்பாளையம் அது இப்ப இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் அந்த ஏரியாவில் ஒரு பகுதியை டெவலப் பண்ண போறாங்க. இதுக்கு நான் சொல்லுகின்றேன், அப்படி அந்த பொம்மையப்பாளையம் என்பது பாண்டிச்சேரி சேர்ந்ததுதான், பக்கத்தில் ஊர். அப்படி 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட பகுதி இந்த புதுச்சேரி பொம்மையப்பாளையம். அந்த பகுதியிலே இருந்திருக்கக்கூடிய அம்மா அவர்கள் சீரும் சிறப்புமாக இந்த தமிழ் பணியை, ஏன்னா அவர்கள் பெரிய படிப்பு படிக்கவில்லை, பெரிய ஒரு முனைவர் பட்டம் எல்லாம் படிக்கவில்லை. சாதாரண மக்களுடைய கணவருடைய குடும்பம்னா சாதாரண விவசாய குடும்பம். இருந்தாலும் தமிழ் மீது பற்று, தமிழோடு மற்றும் மொழியோடு நின்று விடாமல் சமூகத்தினுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் அவருடைய சிந்தனை இருப்பதால் தான் இன்றைக்கு நூல் வடிவத்திலே அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதுபோல இந்த 3 நூல்கள் மற்ற நூலாசிரியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு தலைப்பு, ஒரு நூலுடைய தலைப்பு இன்னும் வைக்கவில்லை. There is no limit for infinity என்று சொல்வார்கள் அந்த மேத்தமேட்டிக்கல் கணக்கு டேர்ம். ஆக இப்படி பல்வேறு நூல்கள் எல்லாம் வந்திருக்கிற கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஐயா கூட சொன்னார்கள், இது இன்றைக்கு அறிமுகம் தான், படியுங்கள், படித்து கருத்துக்களை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்த முறையில் முழு வடிவத்தில் நாம் தருகின்ற ஐயா ஒரு நல்ல ஒரு பிலாசபிக்கல் தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கிறதாக அன்பு கூர்ந்த பெற்றோர்களே. ஏன்னா இன்றைக்கு கலாச்சாரமாகப்பட்டது நிறைய மாறிக்கொண்டு வருகின்றது. உண்மையிலே ஐயா அவர் எல்லாரும் குறிப்பிடும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்திருக்கீங்கன்றாங்க. உண்மையிலே இன்றைக்கு ஏன்னா இப்படி விட மகிழ்ச்சியா எங்கெங்கோ போகக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழா, குடும்ப விழாவாக நீங்கள் வந்திருப்பது. ஏன்னா பண்பாடு எல்லாத்த விட சொல்றேன் நானுங்க, மொழி முக்கியம். மொழி எவ்வளவு முக்கியமோ நம்முடைய பண்பாடு முக்கியம். பண்பாடு என்பது கல்ச்சர், பாசம், அன்பு, ஒருவரோடு பழக வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஒரு சமத்துவத்தை நாம் பார்க்க முடியும். இப்படி பார்க்கின்ற போதுதான் ஒவ்வொருடைய கருத்துக்கள் ஒருவர் பேசுகின்ற போது அவருடைய நல்ல செய்தியெல்லாம் நமக்கு வரும். ஆக நல்ல பண்பாடு இருந்தால் தான் அந்த சமூகம் நன்றாக இருக்கும். அந்த அளவிலே நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு நம்ம என்ன, இது ஒரு கற்றை கூட படிச்சலாம், பண ஆசைன்ற ஒரு கற்றை எழுதியிருக்கான் போனாமர்கள். ஏன்னா இன்னைக்கு பணம் இருந்தா மட்டும் முடியாது. நான் பல பேர்த்த பணம் சம்பாதிக்கிறேன், பணம் வந்துடுது. இப்ப பணம் வந்தாலும் கூட ஒரு பொருள், ஒரு முறையற்ற வாழ்க்கையை நாம் சில நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சிலர். ஆக நல்ல பண்பாடு தான் முக்கியம். அதுக்கு நல்ல நூல்கள் தேவை. இந்த நூல்களை படைத்த 4 ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு விழாவிற்கு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும்,
நம்மளுடைய பாரத நாடு சீர் சிறப்புமாக இருக்கும் சொல்லி வாழ்த்துவதில் மிக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.